இப்படி சேலஞ்சில தோத்துட்டேனே கைஸ். ஸோ ரீசென்ட்டா இந்த சக்குரா ஒயிட் ஜெல் பென்ன டெலிவரி சார்ஜ் இல்லாம வாங்கி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா அது வாய்ப்பே இல்ல. டெலிவரி சார்ஜ் கண்டிப்பா குடுத்தே ஆகணும். எனக்கு ஏன்னு ரீசன் தெர்ல. ஸோ இதுதான் ஒயிட் ஜெல் பென். மொத்தம் 3 சைஸ்ல குடுத்திருந்தாங்க. 5ஆம் நம்பர், 10ஆம் நம்பர், 8ஆம் நம்பர். அதாவது மீடியம், ஃபைனு, போல்டு இது 3ம். நிப்போட குவாலிட்டி உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. பட் பேனா ஃபுல்லா பிளாஸ்டிக்கால தான் செஞ்சிருந்தாங்க. வெயிட்டே இல்ல. வெயிட்லெஸ்ஸா தான் இருந்துச்சு. ஸோ இது மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைலைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்லன்னா இந்த மாதிரி பிளாக் கலர் பேப்பர்ல மண்டலா ஆர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கமிங் டூ திஸ் மண்டலா ஆர்ட். வாவ்! ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். உண்மையிலே சூப்பரா இருந்துச்சுங்க. என்னடா அந்த ஆர்ட்ட இவ்வளோ நாள் நம்ம ட்ரை பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. ஸோ மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்சோ இந்த பேனாவோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, இதோட இங்க் ஃப்ளோ உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. அதாவது அந்த பிக்மெண்டேஷன் மீன்ஸ் ஒயிட் கலர் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. லைக் ஒரு நல்ல ஒயிட் கலர்ல அழகா வந்திருந்துச்சு. ஓவராலா வந்துட்டு நல்ல பேனா தான். பட் ஒரே ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ என்னன்னா, இதுக்கு வந்து கண்டிப்பா நீங்க டெலிவரி சார்ஜ் குடுத்தே ஆகணும். அது ஏன்னு எனக்கே தெர்ல. சரி ஓகே. இந்த பேனா உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்துட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க லிங்க் அதில அமேசான் லிங்க்க போட்டு வரேன். அண்ட் இந்த மண்டல் ஆர்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. ஏன்னா இத நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா.